சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போவோம். இந்த புதிய காலையில் 5 மணிக்கு இந்த இடத்துல வாக்குத்தத்த ஆராதனை நடந்தது. அந்த பிள்ளைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இந்த காலவெளியில் ஜெபத்தோடு நாம் காணப்படுவோம். ஒரு வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 3வது அதிகாரம், பிலிப்பியர் 272வது பக்கம், புதிய ஏற்பாடுல 272வது பக்கம், 3வது அதிகாரம் 8வது வசனம். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறேன். ஜெபத்தோடு நாம் காணப்படுவோம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே எழுதின இந்த நிருபத்தில் நாம் வாசிக்கும் போது, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறேன் என்று அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. எதற்காக நான் நஷ்டம் என்று நான் ஸ்தோத்திரம் நான் எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், அவரை இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நான் எப்படி எண்ணுகிறேன். இன்னைக்கு நம்ம எண்ணுகிறது எல்லாம் லாபம் கிடைக்குமா அப்படின்னு எண்ணுகிறோம். அவர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் நான் ஆண்டவருக்காக நஷ்டம் என்று விட்டேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நஷ்டம் என்று நான் எண்ணிக்கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறதை பார். ஒரு ஸ்தோத்திரம், ஒரு 3-4 காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிய. ஒரு தகப்பனும் ஒரு சின்ன பையனும் என்ன செய்தாங்கன்னு சொன்னா, ரோட்டை கிராஸ் பண்ணாங்களாம். ரோட்டை கிராஸ் பண்ணும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நிறைய வாகனம் போகிறது. நின்று பார்க்கிறார்கள். அடுத்த பக்கம் போக முடியாத ஒரு சூழ்நிலை. ஸ்தோத்திரம். இந்த பையன் என்ன செய்தான்னு சொன்னா, ஸ்தோத்திரம், தகப்பனாருடைய கரத்தை சிக்குன்னு என்ன செஞ்சிட்டான், பிடிச்சுக்கிட்டான். ஸ்தோத்திரம். அப்போ பிடித்து கொண்டு அவன் அந்த பக்கம் என்ன செய்கிறார், போகுது. கண்ணு மூடிட்டான். வண்டி சர்ன்னு போகுது. அப்போ ஸ்தோத்திரம், எதுக்கு இப்படி கண்ணு மூடுற, எதற்கு கையை சிக்கன்னு பிடிச்சிருக்க அப்படின்னு சொல்லி, எனக்கு தெரியும். ஸ்தோத்திரம், என்னை கொண்டு போய் ஸ்தோத்திரம் அடுத்த பக்கத்தில் நீர் என்ன செஞ்சுவீங்க, அப்பா என்ன செஞ்சிருவீங்க. எப்படி நீ சொல்றேன்னா, நான் உங்க கையை என்ன செஞ்சிருக்கேன், பிடிச்சிருக்கிறேன். நீங்க என் கையை பிடிச்சிருக்கிறீங்க. அதனால நான் அந்த பக்கம் துணிஞ்சு என்ன செய்ய முடியும், என்னை அந்த பக்கம் கொண்டு போய் விடுவீர் என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னானாம். அல்லேலூயா. நம்மை ஆண்டவர் கரம் பிடித்து இருக்கிறார். நாம் அவருடைய கரத்தை பிடிப்போமானால் இக்கரையிலிருந்து அக்கறையில் கொண்டு போய் நம்முடைய ஆண்டவர் சேர்க்க முடியும். அதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு ஸ்தோத்திரம் செய்தியுடைய தலைப்பு ஸ்தோத்திரம், நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். முதலாவது காரியம், எதை அறிய வேண்டும், அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நாம் எதை அறிய வேண்டும் என்று சொன்னால், வாசிப்போம். யோபின் புத்தகம் 19வது அதிகாரம் 25வது வசனம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். முதலாவது காரியம், இங்கே யோபு சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளிலே பூமியின் மேலே வந்து நிற்பார் என்றும் அங்கே அறிந்திருக்கிறேன் என்று யோபு சொல்கிறார். அப்ப அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். இங்கே யோபு சொல்லுகிறார், என் மீட்பர் எப்படி இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் வந்து நிற்பார் என்பதை அப்ப அறிய வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னா, நாம் சேவிக்கிற, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். ஒரு செத்து போனவங்களை நாம் ஆராதிக்கல, ஜீவனுள்ளவரை நாம் என்ன செய்கிறோம், ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் ஸ்தோத்திரம் எப்போதும் சதா காலங்களிலும் அவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோபுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ சோதனைகள், வேதனைகள், போராட்டங்கள் எல்லாம் வந்த போதிலும் கூட அவர் சொல்றார், ஐயா மீட்பர் எப்படி இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் பூமியில் மேல் வந்து நிற்பார் என்பதை
அறிந்திருக்கிறேன். அடுத்து இந்த தோல் முதலான எல்லாம் தெரிந்த வசனம் தான். அழுகி போன பின்பு என் மாம்சத்திலிருந்து நான் என்ன செய்வேன்? தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்ணை அவரை என்ன செய்யும்? நான் காணும் என்று சொல்கிறார். அப்போ யோபுக்குள்ள அறிந்திருக்கிற காரியம் தெரியுமா? ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலவேளை நமக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கணும். நான் சேவிக்கிற ஆண்டவர், நான் ஆராதிக்கிற ஆண்டவர், நான் என்னுடைய குடும்பம் ஆராதிக்கிற அந்த ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? சதா காலமும் உயிரோடு இருக்கிறார். இன்னைக்கு எல்லாருடைய உலகத்தில் காணப்படுகிற எல்லா மனுஷனுடைய கல்லறைகளும் இன்றைக்கு என்ன செய்கிறது? புத்தருடைய கல்லறை, காந்தியடியுடைய கல்லறை, இந்த உலகத்தில் பெரிய பெரிய மகத்துவ மக்கள் என்று சொல்லுகிற எல்லாருடைய கல்லறைகளும் எப்படிதான் இருக்கு? மூடிதான் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய கல்லறை தான் இன்றைக்கு வரைக்கும் திறந்த வண்ணமாக இருக்கிறது. அல்லேலூயா. தினமும் ஆயிரக்கணக்கான பேர் அதுக்குள்ளே போய் பார்த்து விட்டு ஜெபித்து விட்டு இன்றைக்கு வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. ஆகையால் இந்த காலவெளியிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் மீட்பர் எப்படி இருக்கிறார்? நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன். மார்ட்டின் லூத்தர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு நாள் துக்கமா அப்படியே உட்கார்ந்து இருந்தாராம். மனைவி சொன்னா, ஏன் துக்கமா இருக்கீங்க, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, போ வேலை பாரு அப்படின்னு சொல்லி. உடனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த அம்மா என்ன செஞ்சுதான் போய் அந்த தேசத்தின்படி நம்ம ஊரில் என்னது ஒரு ஆள் இறந்து போச்சுன்னா ஒரு துக்க கொடி மாதிரி என்ன செய்வாங்க? வீட்டுக்கிட்ட கெட்டுவாங்க. இல்லைன்னா கேரளாவில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கருப்பு கொடியை கெட்டி வச்சுருப்பாங்க ஒரு ஆள் இறந்து போச்சுன்னா. ஸ்தோத்திரம். ஆனால் இங்கே நம்ம ஊரில் என்ன செய்வாங்க? அதுக்கு ஏதாட்டும் தான் என்ன செய்ய, தலைவர் யார் இருந்தால் தான் ஒரு பேட்சி, கருப்பு பேட்சி அணிவாங்க. ஆனால் அந்த தேசத்தில் ஒரு ஆள் இறந்து போச்சுன்னா கருப்பு ட்ரெஸ் என்ன செய்வாங்க? இங்கேயும் சில இடத்துல ஸ்தோத்திரம் தலைவர்கள் இறந்து போனால் கருப்பு சட்டை போடுற ஆட்கள் உண்டு. கர்த்தருக்கு இதே ஒரு அங்கே கருப்பு வஸ்திரம் தரித்து ஒழுங்குவாங்க. திடீர்னு அந்த அம்மா பார்த்துச்சான், கருப்பு ட்ரெஸ் போட்டு வந்து அவருக்கு முன்னால் வந்து இப்படி நின்றுச்சான். இவர் பார்த்தாரு, எதுக்கு கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்க? யார் செத்து போனா கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்க? யார் நம்ம ஊரில் மரித்து போனா? இயேசு மரித்து போனார் அப்படின்னா. யார் சொன்னது? இயேசு இப்பவும் எப்படி இருக்காரு? மார்ட்டின் லூத்தர் சொன்னாராங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப முதலாவது காரியம், நம்முடைய ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? உயிரோடு இருக்கிறார். மத்தேயு 28:20 வாசிங்க. மத்தேயு 28:20. கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்களிலும். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, எனக்கு ஸ்தோத்திரம். உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்களிலும் எங்க இருக்க? சர்ச்சில் இருக்கேன்னு சொல்லல. எங்க இருக்க? உங்களோடு கூட இருக்கிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கடைசி நாளிலே பூமியின் மேல் வந்து நிற்பார் என்பதை நான் என்ன செய்கிறேன்? அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப முதலாவது காரியம் நமக்கு இருக்க வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய ஆண்டவர் எப்படி இருக்கிறார்னு என்னணும்? உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் உயிரோடு இருக்காரா என்னன்னு பாருங்க. வெளிப்படுத்தல் 1:17 வாசிங்க. வெளிப்படுத்தல் 1:17. நான் அவரை கண்டபோது, யோவான் அங்க சொல்லுகிறார், நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில். யாரை கண்டபோது? இயேசுவை கண்டபோது நான் செத்தவனை போல நான் விழுந்தேன். தன்னுடைய வலது கரத்தை என் மேல வைத்து என்ன நோக்கி, யோவானே நீ என்ன செய்யாத, நீ பயப்படாதே, நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும், நான் எப்படி இருக்கேன்? உயிரோடு இருக்கிறவனுமா இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் சதா காலமும் எப்படி இருக்கிறேன். அல்லேலூயா. உயிரோடு இருக்காரா இல்லையா? அவர் உயிரோடு இருக்கிறதுனால தான் நம்ம உயிரோடு இருக்கிறோம். அல்லேலூயா. இல்லைன்னா என்னைக்கோ நம்ம இந்த உலகத்தை விட்டு போயிருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் நான் யாரா இருக்கேன்? திறவுகளை உடையவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா.
அப்போ முதலாவது காரியம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், எதை அறிந்து கொள்ள வேண்டும்? என் மீட்பர் எப்படி இருக்கிறார்? உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது காரியம் வாசிப்போம். நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் யோவான் 4வது அதிகாரம் 42வது வசனத்தை வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4:42. மெய்யாகவே அந்த ஸ்திரீ சொல்றா, அவ என்னதான் அவருக்கு மெய்யாகவே அவர் உலக கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் திருநெல்வேலிக்கு மாத்திரம் ஆண்டவர் அல்ல, தாளையத்துக்கு மாத்திரம் ஆண்டவர் அல்ல, ஒரு தேசத்துக்கு மாத்திரம், ஸ்தோத்திரம், இஸ்ரவேல் தேசத்துக்கு மாத்திரம் ஆண்டவர் அல்ல, இந்தியாவுக்கு மாத்திரம் ஆண்டவர் அல்ல. அவர் யாரா? அந்த சிறி சொல்ற ஸ்தோத்திரம், சிறிய நோக்கி சொல்லப்படுகிற வார்த்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே அவர் எப்படி இருக்கிறாராம்? கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். அப்ப நமக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நான் சேவிக்கிற ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். நான் சேவிக்கிற ஆண்டவர் அவர் உலக இரட்சகராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் உலக இரட்சகர். நமக்கு இங்கெல்லாம் பேர் வச்சிருக்கோம். நீங்க வடக்கு போகும்போது பாருங்க, ஒவ்வொரு இடத்துக்கும் பேர் எப்படி இருக்கும் சொல்லுங்களேன். மதுரைக்கு போனீங்கன்னா முனியாண்டி அப்படின்னு, இங்க முனியசாமின்னு இருக்கும். இப்படி ஒவ்வொரு இடத்துல மனுஷனுக்கும் சாமிக்கும் வித்தியாசமா என்ன செய்யும். ஆனால் நம்முடைய ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் எல்லா இடத்திலும் ஒரே பேர் தான். அல்லேலூயா, ஜீசஸ் தான். அவர் உலக இரட்சகர் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே பேர் தான். ஆனால் அவர் இரண்டாவது நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய ஏன் வேத்துக்கு போனீங்க, அது வெளிநாட்டு சாமிலா, இப்படிலாம் பல விதத்தில் நம்மிடத்தில் கேள்வி. அவர் வெளிநாட்டு தெய்வம் இல்லை, அவர் யாரு? உலக இரட்சகர். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இன்னும் பாருங்க அந்த உலக இரட்சகர் என்னன்னு பார்ப்போம். அந்த யோவான்ல 17:3 வாசிங்க. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும். அப்போ இங்க வாசிக்கிறோம் ஒன்றான, 2 இல்லை 3 இல்லை, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே எனது நித்திய ஜீவன். ஜீவன்னா என்னன்னு சொல்லி கடந்த உபவாச ஜெபத்தில் பாரு, எப்படியெல்லாம் நமக்கு ஜீவன் வருது. அல்லேலூயா. அப்ப ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு. அல்லேலூயா. அப்ப இரண்டாவது அவரை கர்த்தருக்கு உலக இரட்சகர் என்று நாம என்ன செய்யணும்? அறியணும். இன்றைக்கு அவர் உலக இரட்சகர் என்கிற அறிவு இன்னைக்கு ஜனங்களுக்கு என்ன செய்யல. மாடு கூட தன் எஜமான என்ன செய்கிறது? தூரத்தில் நின்னா கூட வேறு பக்கம் இருந்தா சில நேரம் ஸ்தோத்திரம் இந்த மாடுங்க உள்ள வரும், ஸ்தோத்திரம் கெட்டி போட்டிருப்பாங்க. அது ஸ்தோத்திரம் கூப்பிடும் போது அம்மான்னு அது கூப்பிடுது, எஜமான தேடி கூப்பிடுறத பார்த்தா நமக்கு இறக்க குணம் வரும். அல்லேலூயா. அப்போ அந்த மாடு கூட என்ன செய்கிறது? என்ன செய்கிறது? எஜமானை அறிந்து இருக்கிறது. அன்னைக்கு எங்க ஸ்தோத்திரம் எங்க மர்ம ஸ்தோத்திரம் ஜெபராஜ் அவருக்கு உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க. நாங்களாம் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோம். அவங்க வீட்டில் 2 பூனை வளருது. அந்த பூனை பார்த்தீங்கன்னா என் மடியிலையோ பிள்ளைகள் மடியிலையோ சேமா மடியிலையோ உட்காராது. ஸ்தோத்திரம். நாங்கள் உட்கார்ந்துருக்கோம், எங்களை பார்த்தாலும் ஓடிட்டு. ஆனால் அவங்க வர தெரிஞ்ச கணக்கு பண்ணிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஏதாட்டும் பால் வாங்கிட்டு வருவாங்க, பண்டை வாங்கிட்டு வருவாங்க. அவங்க வந்து உட்காந்து நான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். பார்த்தீங்கன்னா அப்படியே காலை ரோசிச்சு கொஞ்சம் பொறிச்சு ஸ்தோத்திரம் கட்டில் சேரில் ஏறிச்சு அப்படியே மடியில் வந்து படுத்து கிடக்கு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்க மடிக்கெல்லாம் என்ன செய்யல, ஏன்னா அதோடைய எஜமான என்ன செய்கிறது? அறிகிறது. ஆனா மனுஷன் என்ன செய்யல, என்ன செய்யல? அந்த அறிவு அல்ல.
அப்ப இரண்டாவது காரியம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, அவர் உலக இரட்சகர் என்பதை நம்ம என்ன செய்யணும், அறியணும். அதுக்கு இன்னொரு வசனம் வாசிங்க. ரோமர் 10வது அதிகாரம் 9வது வசனம். 10:9. கர்த்தராகிய என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே, நான் முதல்ல சொன்ன உலக இரட்சகர் நம்ம அறியணும். எப்படி அறியணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். அப்போ வாயினால என்ன செய்யணும்? நான் சேவிக்கிற ஆண்டவர் உலக இரட்சகர். இல்லையா? ஸ்தோத்திரம். அவர் உலகத்தின் ஸ்தோத்திரம் தெய்வம், ஒரு ஊருக்கு தெய்வம் அல்ல, குடும்ப தெய்வம் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் காணப்படுகிற எல்லாருக்கும் அவர் இரட்சகர் என்பதை நம்ம என்ன செய்யணும்? வாயினாலே அறிக்கை பண்ணணும். மரித்தோரிலிருந்து அவர் உயிர்த்தெழுந்தான் என்று இருதயத்தில் விசுவாசித்தால் நம்ம ரட்சிக்கப்படும். அப்போ இரண்டாவது நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், இயேசு இரட்சகர் என்று அறிந்து கொள்ள. அவங்க அங்கே நம்ம வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோம்? அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று பேசக்கூடாது. அப்போ அவரை அறிகிற அறிவுக்காக ஸ்தோத்திரம், எதனாலும் இழக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், இன்னொரு குப்பையாக எண்ணுகிறேன் சொல்றேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இரண்டாவது காரியம். மூணாவது காரியம், இயேசுவை ஸ்தோத்திரம் நம்ம என்ன செய்யணும் அப்படி அவரை அறிகிற அறிவுக்காக நம்ம என்ன செய்யணும்? ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம். எடுத்தாச்சா? 8:28. அதான், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்தது. அப்ப அறிய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறது ஒன்று தீமைக்கு அல்ல, சகலமும் என்ன செய்கிறது? நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று நாம் அறியணும். அல்லேலூயா, எல்லாம் சொல்லுமா அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஏன் இப்படி இருந்துச்சு, ஏன் இது நடந்தது அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கல. ஸ்தோத்திரம். யாருக்கு அப்படின்னு சொன்னா, அவருடைய தீர்மானத்தின்படி அவராலே அழைக்கப்பட தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் எப்படி நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நாம் அறிய வேண்டும். அல்லேலூயா. அப்ப அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் அல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒன்று நமக்கு தீமை செய்கிற ஆண்டவர் அல்ல. நம்முடைய ஆண்டவர் ஸ்தோத்திரம் செய்கிற எல்லா காரியமும் நன்மைக்கு ஏதுவாக தான் இருக்கும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப வியாதி வாசிங்க. ஆதியாகம புஸ்தகம், சங்கீதம் 41:3 வாசிங்க. என்ன செய்வார்? ஏன் வியாதி வருது அப்படின்னு சொல்றோம். இங்க போட்டிருக்கு, படுக்கை மேல கிடக்கிற அவனை கர்த்தர் என்ன செய்வார்? தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவனை படுக்கை முழுவதையும் அவர் என்ன செய்வார்? எங்க வியாதி வரும், அட படுக்கையை அவர் மாற்றி போடுவார். அல்லேலூயா. அப்ப வியாதி வந்தாலும் நன்மைக்கு ஏதுவாக. எனக்கு யாது வந்துச்சு, ஸ்தோத்திரம். ஏன் நமக்கு அப்படி வந்துச்சு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கேள்வி கேட்கல. நல்லா வச்சே பைபிள் வாசிக்க மாட்டோம், நல்லா வச்சே ஜெபம் பண்ண மாட்டோம், நல்லா வச்சா கர்த்தரை தேட மாட்டோம், நல்லா வச்சு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு வாழ்வதற்கு ஆண்டவருக்காக வாழ மனம் இல்லை. சில நேரம் சில காரியம் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே ஆண்டவர் சில நேரம் போட்டு எடுத்தா தான் சோத்திரம். சில கொண்டி விழுந்தா அடிக்க, அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன், கொண்டி விழுது. கொண்டி விழுந்தா தான் நம்ம சொன்னடி கேட்போம். அல்லேலூயா. அப்போ வியாதியில அவன் படுக்கை முழுவதும் படுக்க வரும், வியாதி வரும், அதிலே அவர் என்ன செய்வார்? தாங்குவார். தாங்கி அந்த படுக்கையை அவர் மாற்றி போடுவார். நல்ல சுகத்தோடு வச்சிருக்கும் போது நல்ல கர்த்தரை தேடுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். படுக்கையில இருக்கும் போது ஆண்டவர் நம்மளை தாங்குவார். படுக்கை முழுவதையும் அவர் என்ன செய்வார்? மாற்றுவார்.
சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நம்மை ஆண்டவர் செய்கிறார். அடுத்து ஏன் அழக்கூடிய சூழ்நிலை வாசிங்க பார்ப்போம். சங்கீதம் 30வது சங்கீதம் 5வது வசனம். அதை மாத்துவாரா அப்படின்னு பாருங்க. அவருடைய கோபம் எப்படி? அவர் கோபம், நம்ம வீட்டில் கோபப்பட்டோன்னு அழுது தோத்துறோம், தார தாரையா கண்ணீர் விட்டுரும். ஆனா அவருடைய கோபம் ரொம்ப நேரம் இல்லை, ஒரு நிமிஷம். அவருடைய தயவோ, அவர் எப்பவும் கோபமா இருந்தாருன்னா நம்ம வாழவே முடியாது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய கோபம் எப்பதான், அதனால நம்ம எண்ணி பார்க்கணும். ஒரு நிமிஷம் அவருடைய நீடிய தயவோ, நீடிய அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் சாயந்தரம் அழுவீங்க, விடிய காலத்தில் சந்தோஷப்படுவீங்க. அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் ஏன் நடக்க தெரியுமா? சாயந்தரம் அழுகக்கூடிய சூழ்நிலை வரும், மறுநாள் காலையில் களிப்பு உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போது நம்முடைய ஆண்டவர் அழுதுகிட்டே வச்சுக்கிட்டு இருக்க ஆண்டவர் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்போது கண்ணீர் விட்டுக்கிட்டே இருன்னு சொல்ல அல்ல. எப்போது கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தாலும் ஏதோ குழப்பம் நம்ம இடத்துல தான் என்ன செய்து இருக்குன்னு அர்த்தம். சகலத்தின் நன்மைக்கு ஏதோ செய்கிற ஆண்டவர் நம்முடைய அழுகையை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் களிப்பாய் மாற்றுகிறவர். அல்லேலூயா. பாடியா வருது, பாடியா வருது. வாசிங்க பாப்போம். ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 17வது வசனம். 2 கொரிந்தியர் 4:17. மேலும், நல்ல கவனிங்க, மேலும் காணப்படுகிறவையே அல்ல, காணப்படாதவைகளையே நோக்கி இருக்கிற நமக்கு வருக. எப்போ? அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரமும் மிகவும் அதிக நித்திய கனமகிமையை நமக்கு உண்டாகும். எது நமக்கு உண்டாகிற உபத்திரம், பாடு, அது சீக்கிரமா அது என்ன செய்யும்? எப்பவும் நின்றுகிட்டே இருக்காது. இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு எத்தனையோ உபத்திரங்கள் தொடர்ந்து என்ன செய்கிறது இருக்கிறது. ஆனா தேவ பிள்ளைகளுக்கு இந்த உபத்திரம் எல்லாம் நீங்கும் என்பதை நாம் அறிய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 34வது சங்கீதம் 19வது வசனத்தை வாசிங்க. என்னதான்? நீதிமானுக்கு வரக்கூடிய துன்பங்கள் ஒண்ணுமே வராதுன்னு போடல, ஒண்ணுமே நீதிமானுக்கு வராதுன்னு போட்டிருக்கா. ஸ்தோத்திரம். நீதிமானுக்கு வரக்கூடிய துன்பங்கள் அநேகமாக இருக்கும். கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையில துன்பம் வந்துச்சு, யோசேப்புடைய வாழ்க்கையில துன்பம் வந்துச்சு, யாக்கோபுடைய வாழ்க்கையில துன்பம் வந்தது. அநேக ஸ்தோத்திரம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில வரலையா? எல்லா பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில எல்லாத்துலயும் என்ன வந்தது? துன்பம் வந்துச்சு. ஆனா அவை எல்லாவற்றிலிருந்து நீங்களாக்கி அவர்களை ஆண்டவர் என்ன செய்தார்? விடுவித்தார். அல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம். 3வது காரியம் எதை அறிந்திருக்கணுமோ அப்படின்னா, ஸ்தோத்திரம், சகலமும் நமக்கு எப்படி நடக்குது? நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்பதை நான் என்ன செய்கிறேன்? சரி, 3 காரியம். 4வது காரியம் எதை நாம் அறிய வேண்டும் என்று சொன்னால், 1 கொரிந்தியர், ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 1வது வசனம். இல்ல பிரதர், நித்திய வீடு 2 கொரிந்தியரான பாருங்க. அதான் 2 கொரிந்தியரா? 2 கொரிந்தியர். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே. அறிய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பூமிக்குரிய கூடாரம் ஒரு நாள் என்ன செய்யும்?
என்னத்தை சாப்பிட்டாலும் சரி, பிஸ்தா அது முந்திரி அது என்னென்னலாம் சாப்பிட்டாலும் சரி, என்ன சோத்திர உடம்பை வச்சாலும் இந்த கூடாரம் ஒரு நாள் என்ன செய்யும்? அழிஞ்சு போகும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலே நமக்கு ஸ்தோத்திரம் குடியிருப்பது கூடாரம் இருந்தால் அதுவும் நமக்கு நிரந்தரம் இல்லை. எத்தனை ஏக்கர் நிலம் இருந்தாலும், எத்தனை வீடுகள் இருந்தாலும் கிடைக்கிறது பெரும்போக்கு 6 அடி குழிதான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது பூமிக்குரிய கூடாரம், கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு. வீடு எங்க இருக்கு? எங்க இருக்கு? பரலோகத்தில். அல்லேலூயா. இந்த வீடு எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற வீடு எல்லாம் டெம்பரவரி தான். இந்த காத்து போச்சுன்னா, உள்ள இருக்கிற காத்து போச்சுன்னா எல்லாமே போச்சு. ஸோ எப்போ தூக்குவாங்க? எப்போ எப்போ எடுக்க போறாங்க? இதான் கேட்பாங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை மணிக்கு தூக்க போறாங்க? ஸோ இவர் இன்னும் 1 மாசத்துக்கு இருக்கட்டும், நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி வீட்டில் வச்சிருப்பாங்களா? வச்சிருக்கவே மாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம அறிய வேண்டிய காரியம், இது பூமிக்குரிய கூடாரம், இது நமக்கு சொந்தமானது அல்ல. ஆனால் நமக்கு ஒரு எண்ணம் இருக்க வேண்டும், தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு என்ன செய்கிறது? நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன், ஸ்தோத்திரம், சொந்த வீடு கூட இல்லைன்னு என்னெல்லாம் எல்லாமே நம்ம கூட நம்ம சரீரமானாலும் சரி, நம்ம இருக்கிற வீடானாலும் சரி, எல்லாமே ஒரு வாடகை வீடு தான், ஒரு டெம்பரவரி தான். ஆனால் நமக்கு ஒரு கைவேலை இல்லாத ஒரு நித்திய வீட்டை தேவன் எங்க வச்சிருக்காரு? பரலோகத்தில் வச்சிருக்காரு. அதாங்க நிரந்தரமானது. அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க வசதி வாய்ப்பு ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், எல்லா வசதி வாய்ப்போடு கூட கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? எல்லாத்தையும் ஒரு ஸ்தலத்தை அவர் உண்டு பண்ணி வைத்து இருக்கிறார். அந்த நித்திய வீட்டில் என்ன இருக்கும்? அதுக்கு முன்னால பாருங்க, பிலிப்பியர் 3:20 வாசிங்க. பிலிப்பியர் 3:20. இங்க அழகா சொல்றாரு பாருங்க பவுல். அப்போ நம்முடைய குடியிருப்போ எங்க இருக்கு? பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர அந்த எதிர்பார்ப்பு இருக்கா? எத்தனையோ இங்க 200 வருஷம் 300 வருஷம் வாழ போற மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். எப்போ என்ன நடக்குன்னு தெரியாத உலகத்தில் வாழ்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் எவ்வளவு நகை நட்டு இருந்தாலும், பணங்கள் இருந்தாலும், வசதி இருந்தாலும், வீடுகள் இருந்து வாசல் இருந்தாலும், எத்தனை வயக்காட்டு இருந்தாலும் ஒன்று நம்ம கொண்டு போவது முடியாது. ஆனால் நம்முடைய குடியிருப்பு எங்கே தான் இருக்கு? பரலோகத்தில் இருக்கு. அங்கிருந்து இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும். ரட்சகரை நம்ம என்ன செய்யணும்? வரதுக்கு என்ன செய்யணும்? ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும். அல்லேலூயா. என் பிள்ளையெல்லாம் கட்டி கொடுத்துட்டு, பேரம்பேத்தியெல்லாம் கண்ணில் பார்த்துட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதுக்கு பிறகு போனா போதும்னா ஆண்டவர் விட்டு வச்சிருப்பாரா? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும். என்ன எதிர்பார்ப்பு நம்ம அறிய வேண்டும்னா, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் என்ன செய்கிறது? இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்யணும்? அதான் ஒரு பக்தன் பாடுகிறார், வரும்போது கொண்டு வந்ததில்லை, இல்லை இல்லை, ஓ போகும்போதும் கொண்டு போவதில்லை, வரும்போது கொண்டு வந்ததில்லை. பிறக்கும் போது ஒன்றும் கொண்டு வரல, அப்படிதானே? ஸ்தோத்திரம். போகும் போதும் கொண்டு போவதில்லை, எப்படி உலகினில் வந்தாயோ நண்பா அப்படியே மண்ணுக்கு நீ போவார். எப்படி உலகினில் வந்தாயோ நண்பா அப்படியே மண்ணுக்கு நீ போவார். வா இயேசு அண்டை வா, உன் இருதை இடம் தா, உன் இருது அவரிடம் தான். சரி, அப்போ நமக்கு நிரந்தரமானது எது அப்படின்னு சொன்னா அது பரலோகம் தான். அல்லேலூயா. நம்ம அதை குறித்து இருக்கிற அறிவு
இருக்க தண்ணியும் எப்படினால் வாழும், செத்த பிறகு பரலமா நரகமான பார்த்துக்கிட்டா இருக்கணும். இன்னைக்கு அநேகர் எண்ணிக்கொண்டு இருக்கிறதை பார். ஒரு நல்ல பரிசுத்தவனுடைய மரணமும் ஒரு பாவியுடைய மரணத்தை நான் பல மரிக்கும் போது பல முறை பார்த்திருக்கிறேன். அல்லேலூயா. அதற்கு ஒரு வித்தியாசம் என்ன இருக்கிறது? அப்போ நமக்கு ஒரு அறிவு இருக்க வேண்டும். அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் என்ன செய்தேன்? நஷ்டம் என்று விட்டேன் என்று சொல்லுகிறேன். சரி, அதுக்கு கற்றுக்கு அப்போ அந்த பரலோகத்தில் என்ன இருக்கும்? சும்மா போய் இருக்க முடியுமா? அங்கே என்ன இருக்குன்னு பாருங்க. ஒரு 2-3 காரியத்தை சொல்றேன். அந்த பரலோகத்தில் என்னத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு அப்படின்னா, மத்தேயு 6வது அதிகாரம் 20வது வசனம். 6:20 என்னதான்? பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை பேங்க்ல டெபாசிட் பண்ணுவீங்கன்னு போட்டு வைக்கிறா. திடீர்னு மோடி பார்த்து இந்த 2000 ரூபா செல்லாது அப்படின்னு சொன்னது மாதிரி பேங்கில் இருக்கிற ரூபாயெல்லாம் டெபாசிட் பண்ணி இருக்கிறதெல்லாம் ஒருவருக்கும் கிடைக்காதுன்னு சொல்லிவிட்டாருன்னா என்ன செய்ய சொல்லுங்களேன்? ஏன்னா ஒவ்வொருவரும் கோடி கோடியாக வச்சிருக்கான். எப்போ என்ன சொல்ல போறாருன்னு என்ன செய்ய முடியாது. 2000 ரூபா செல்லாமல் போகணும்னு சொல்லி யாரும் கனவு கண்டாங்களா? இல்லை. அதே மாதிரி ஸ்தோத்திரம் டெபாசிட்லாம் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டான்னு வைங்க. ஸ்தோத்திரம் லாக்கரில் வைத்து இருக்கிற நகையெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தங்க விலை டப்புன்னு கீழே போய் தகர மாதிரி ஆகி போச்சுன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்ன ஆகும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. தங்க விலை இப்போ ஏறிட்டே போகுது, அப்படிதானே? ஏறிட்டே போகுது. திடீர்னு கீழே பார்த்தே வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சேர்த்துக்கலாமோ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இங்க நம்முடைய பொக்கிஷத்தை எங்க சேர்க்கணும்? ஏன்னா நம்முடைய குடியிருப்பு பரலோகமா இருக்கு. கர்த்தருக்கு சிலர் அப்படி மனசுக்குள்ள நினைக்காங்க, பாஸ்டுக்கு நகை வேண்டாம், அவங்க நட்டு என்ன செய்யல, நம்ம பிள்ளைய பேரம் பேத்தியெல்லாம் கட்டி கொடுக்கறதுக்கு நிறைய என்ன வேணும்? நகை வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கல்யாணத்துக்கு முன்னாலேயே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நகை போடுறதே நமக்கு இதாகாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு வரைக்கும் அந்த சத்தியத்தில் நிற்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வீட்டை சாவி ஏதாவது தேடி பிடித்து இந்த மும்பிட்டு போல ஒரு சின்ன குண்டு மணி எடுத்துருங்க பார்ப்போம், உங்களுக்கு 10,000 ரூபா நான் தரேன். அல்லேலூயா. இருந்தா தானே? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, எங்களிடத்தில் இருக்கிறது இயேசு. உங்க பெட்டிக்குள்ள என்ன இருக்கு? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வச்சுட்டு போங்க. ஏதை சொல்றேன்னா, நம்முடைய குடியிருப்போ எங்க இருக்கு? பரலோகத்தில் இருக்கிறது. இப்போ நம்முடைய பொக்கிஷம் எங்க இருக்கணுமா? எங்க வைக்கணும்? அங்கே டெபாசிட் பண்ணுங்க. அங்கே டெபாசிட் பண்ணணும்னா இங்க கர்த்தருடைய ஊழியத்துக்கு நம்ம செலவு பண்ணாதான் அங்கே நம்ம பொக்கிஷம் என்ன செய்யும்? இங்கே சேர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வேஸ்டா எங்கேயாடி எதுக்காடு போய்கிட்டே தான் இருக்கும். ஆனா பரலோகத்தில் சேர்த்து வைத்தோமானால் அங்கே வாசிங்க, சேர்த்து வைங்கள், அங்கே பூச்சியாவது என்னது துருவாவது கெடுக்கிறது இல்லை. சிலது உள்ள வச்சு என்ன செஞ்சிடும்? அரிச்சிடும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி, பாசமாக தெரியும், ஒரு வீட்டில் அவங்களும் ஸ்தோத்திரம் பட்டுச்சலை எடுத்து கட்டியே மாட்டாங்க. வாங்கி 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 பீரோக்களை அடுக்கி என்ன செய்தாங்க? ஸ்தோத்திரம் ஒரு 300 பட்டு சேலை எல்லாம் விலை உயர்ந்ததான். அந்த ஸ்தோத்திரம் 5,000 வேண்டாம் 10,000 வாங்கி 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 பீரோ பூரா அடுக்கி பார்க்க வேண்டியது. ஆனால் ஒரு பழைய பங்கர சேலையாக என்ன செய்யுது? கெட்டினாலும் அனுபவிக்கலாம். சோத்திரம் திடீர்னு சொல்லி வந்தால் பீரோ திறந்து பார்த்தால் சோத்திரம் பூரா முட்டா உள்ள இருந்து கரையம் பூரா நின்றுட்டு பல லட்சக்கணக்கான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் லட்சக்கணக்கான ரூபாய்க்குள்ள பட்டு பூரா என்ன ஆகி போச்சு? பட்டு போச்சு. பூரா கரையா தின்னுட்டு உடுத்த முடியாது. எல்லாத்திலும் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுருக்கு. சோத்திரம் பூரா ஒரு இது என்ன செய்யல, எல்லாம் பின்னால் இருந்து உள்ள கூடி ஏறி கர்த்தருக்கு பெரிய வீடு, நல்ல டைல்ஸ் கிரேனைட் போட்ட வீடு, சாதாரண கூரை வீடு, மற்ற வீட்டுகள் அல்ல, பெரிய வீட்டுகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் திரும்பி எல்லாத்தையும் எடுத்து பார்க்காங்க, எல்லாம் முக்கில் அங்கன இங்கன பூரா அரிசி எல்லாம் போச்சு. ஆனா இங்க வேதம் சொல்றது, உங்கள் பொக்கிஷத்தை எங்க சேர்த்து வைங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது காரியம்,
அதுல பரலோகத்தில் என்ன இருக்கு? முதல்ல நம்முடைய பொக்கிஷம் அங்க சேர்த்து வைக்கணும். ரெண்டாவது என்ன இருக்கணும்? லூக்கா 10வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. இல்லையா? 10:20. ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக பேய் போகுது, பிசாசு ஜெபம் பண்ணாலும் போகுது, அதை நினைச்சு நீங்க என்ன செய்யாதங்க, சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள். ரெண்டாவது எதுக்கு சந்தோஷப்படணும்? நம்ம பேரு, நம்முடைய நாமங்கள் எங்க எழுதணும்? நம்ம பேர் அங்க இருக்கு. ஸ்தோத்திரம். இங்க டீப் லைட் இல்லையோ, நீங்க செய்கிறதற்கு, ஸ்தோத்திரம் செய்கிறதற்கு பேர் பிரஸ்தாபம் தேவையே இல்லை. அப்போ நம்முடைய நாமங்கள் எங்க இருக்கணும்? நம்ம நாமங்கள் அங்க இருக்குமா? பாட்டு மட்டும் பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தா என் மூச்சு. அல்லேலூயா. இது ரெண்டும் நமக்குள்ள இருக்கான்னு பார்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப தேவ பிள்ளைகளாக இருக்கிற நமக்குள்ள ஸ்தோத்திரம், அடுத்து பரலோகத்தில் இருக்க வேண்டிய காரியம் என்ன? நமக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆண்டவர் உண்டு பண்ணி வச்சிருக்காரு. அங்க இருக்க வேண்டிய காரியம் என்னது? நம்முடைய நாமங்கள் எங்க இருக்கணும்? அல்லேலூயா. நம்ம நாமங்களுக்கு ஆண்டவருக்காக என்னென்ன செய்கிறோமோ அதற்கு ஏற்ற பிரதிபலனை ஆண்டவர் தருகிறது மட்டுமில்ல, அங்க நம்ம நாமம் என்ன செய்யும்? இருக்கும். அல்லேலூயா. மூன்றாவது காரியம் அந்த வாசிங்க. எத்தனை வருஷம்? 5 சொல்லல, இது 4லயே இன்னொரு காரியத்தை சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5க்கு இன்னும் போகலை. ஸ்தோத்திரம். வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். முதலாவது நம்முடைய பொக்கிஷம் பரலோகத்தில் இருக்கிறது. இரண்டாவது நாமங்கள் பரலோகத்தில் இருக்கிறது. மூன்றாவது என்ன இருக்கு பாருங்க. அப்போஸ்தலர் 7:55-56. யாரு? ஸ்தேவான். இந்த ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பரிசுத்தத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் இந்த ஸ்தேவான் என்ன செய்தானா? கண்டான். அடுத்து காண்கிறேன் என்றான். சரி, போதும். அப்ப என்ன உண்டாகும் அப்படின்னா, ஸ்தோத்திரம், பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு முன்பாக ஸ்தோத்திரம் நம்முடைய இங்கே அவருடைய சமூகம் என்ன செய்யும்? எங்க இருக்கு? எங்க இருக்கு? பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அங்கிருந்து இந்த ஸ்தோத்திரம் ஸ்தேவான் அங்க படுகிற பாடுகள் எல்லாம் அவர் என்ன செய்யறாரு? அங்க இருந்து வானத்திலிருந்து என்ன செய்யறாரு? ஸ்தோத்திரம். இவர் வானத்தை பார்க்கிறாரு, அவர் இங்க பார்க்கிறாரு. அல்லேலூயா. அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, இங்கே நம்ம வாசிக்கும் போது நம்முடைய நாமங்கள் அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அங்கே என்ன இருக்கிறதுனா பிதாவுடைய சமூகம் அங்கே என்ன செய்யும்? இருக்கும். யோவான்ல நான் வாசிக்கும் போது 14 வாசிக்க, நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படிக்கு நான் வந்து மறுபடியும் உங்களை என்ன செய்வேன்? யோவான் 14:1 உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலேயோ விசுவாசமாய் இருங்க. நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படிக்கு மறுபடியும் வந்து உங்களை என்ன செய்வேன்? அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய சமூகம், பிதாவுடைய சமூகம் அங்கே இருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்போ என்ன உண்டு அப்படின்னு சொன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பரலோகத்தில் நமக்கு எதை அறிய வேண்டும்? நமக்காக ஆண்டவர் ஒரு பரலோக ராஜ்யத்தை என்ன செய்கிறார்? ஆயத்த பண்ணி இருக்கிறார் என்பதை அறியணும். கடைசி ஒரே ஒரு காரியத்தை சொல்லி, இது முக்கியமான காரியம். 1 யோவான் 3வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசியும். 1 யோவான் 3:2. பிரியமானவர்களே, இப்ப எப்படி இருக்கோமா? இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிறவனமாக நாம் தரிசிப்பதினால்
அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று. அப்ப அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம், அவருடைய சாயலின்படி நாம் காணப்படணும். அல்லேலூயா. என்னது எவருடைய சாயல்ல நம்ம பாடுவேன், தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பே. அடுத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நமக்குள்ள என்ன சாயல் இருக்கணும்? வேற எந்த சாயலும் இருந்திருக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் மாதிரி என்ன செய்யணும் சொல்லுங்க, சத்தமே வராதே. இவன் தேவனுடைய பிள்ளை. இந்த சர்ச்சைக்கு போறவங்க இப்படி இருப்பாங்க, இப்படி நடப்பாங்க, இப்படி உடுத்துவாங்க, இப்படி செய்வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி மற்றவர்கள் காணத்தக்கதாக நாம் தேவ சாயல் உடையவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்துவின் சாயலிலே நம்ம என்ன ஆகணும் அப்படின்னு சொன்னா மறுரூபமாகணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அங்க அவர் சொல்றாரு, நாம் அவரை தரிசிப்பதினாலே அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று. அங்க இங்கதான் ஸ்தோத்திரம், அந்த சாதி இந்த சாதி ஸ்தோத்திரம், அந்த சபை இந்த சபை ஸ்தோத்திரம். நம்ம ஒவ்வொருவரும் அவருக்கு யாரா ஒப்பாக நாம் மாறணும். அல்லேலூயா. அப்ப தேவ சாயலா மாறணும். தேவனுக்குள்ள இருக்கிற அந்த அச்ச அடையாளங்களை நாம் என்ன செய்யணும்? தரித்து கொண்டவர்களா இருக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் அதான் அடிக்கடி சொல்லுகிறேன், தேவன் தந்த அழகு போதும், தேவன் தந்த ஸ்தோத்திர காரியங்கள் போதும். எக்ஸ்ட்ரா பிட்டிக்கு நமக்கு தேவையே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிப்போம். தேவ சாயலாய் மாறினா என்ன செய்யணும்? ரோமர் 8வது அதிகாரம் 29வது வசனம். தேவன் எவர்களை 8:29 எவர்களை இல்ல 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 எவர்களை அவர் முன் குறித்தாரோ. யாருடைய சாயலுக்கு? இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு உலக ஜனங்கள் என்னென்ன சாயலாம். ஸ்தோத்திரம். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஸ்தோத்திரம். எவனோ ஒருத்தன் முடிய ஸ்தோத்திரம் வெட்டி ஸ்தோத்திரம் முள்ள பண்ணி மாதிரி வச்சான்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளைகள்லாம் என்ன செய்தாங்க சொல்லுங்களேன்? முள்ள பண்ணி மாதிரி ஸ்தோத்திரம். சில பார்த்தீங்கன்னா இந்த தெனாலி நாம தாடி வச்சிருந்த மாதிரி என்ன செய்யுது, இந்த மட்டும் போல என்ன செய்யுது. அன்னைக்கு ஒரு என்ன தாடியோ ஸ்தோத்திரம், ஒரு பையன் பார்த்தேன், எனக்கு சிரிப்பு பார்த்து ஸ்தோத்திரம். இம்பிட்டு தாடி உங்கனை மட்டும் வச்சு ஃபுல்லாக தாடி வச்சாலும் பரவாயில்ல, இம்பிட்டு தாடி வச்சு இப்படி நீட்டிக்கிட்டு இதில் மட்டும் ஸ்தோத்திரம். தெனாலிராமன் கதை தெரியும்ல, பட்டினியாக கிடந்திருக்கு அந்த குதிரை ஸ்தோத்திரம். ஒரு நாள் இற வைக்கானு இப்படி போய் எட்டி பார்த்தானா, அது இற வைக்கானு டபக்குன்னு என்ன செஞ்சுதான் தேவ ஸ்தோத்திரம். நான் அடிக்கடி சொன்னேன், நல்லா முடி வெட்டி சேவிங் பண்ணி நல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகள் பார்க்கும்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் மாதிரி இருக்கும். சிலரை பார்த்தா குளிக்கல இருந்து எழும்பி வந்த மாதிரி இருக்கும். அன்னைக்கு பார்க்க ஒரு பையன் போறான், நான் கிறுக்கன்னு நினைச்சேன். இங்கே பூரா பேண்ட்டை கிழிச்சு ஓட்ட ஓட்டையாக இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சும்மா இருக்கக்கூடாது, தெரிஞ்ச பையன்தான் ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்லை, போட்டிருக்க பேண்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே. நான் சொன்னேன், தம்பி நீ போட்டிருக்க பேண்ட்டுக்கு அவுந்து விழுத மாதிரி இருக்குன்னு. இல்லைண்ணே அப்படின்னு சொல்லி தூக்கிக்கிட்டு போறாப்புல. தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? ஒரு நாள் சாமி இப்போ 2-3 நாளா இந்த உபாசம் கூடுதல் சேவிங் பண்ணல. 2-3 பேர் வந்து என்கிட்ட, சாமி ஏன் தாடி வச்சிருக்காப்புல, சேவிங் ஏன் பண்ணலை ஸ்தோத்திரம் அப்படின்னு கேட்டாங்க. அல்லேலூயா. ஏன்னு சொன்னா ஸ்தோத்திரம், ஏன் ஒரு துக்க முகமா இருக்காப்புல அப்படி. நம்ம தேவ பிள்ளைகளா இருக்கிற நம்ம எப்படி இருக்கணும்? என்ன சாயல் இருக்கணும்? தேவ சாயலா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப எவர்களை தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களே முதல் பேரனாக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய. அப்போ யாரு சாயலுக்கு? தம்முடைய குமாரனா யாரு? இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு நம்மளை என்ன செஞ்சிருக்காரு? நம்ம அதுக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சர்ச்சுக்கு வரும்போது ஞாயிற்றுக்கிழமை வெள்ளை சேலை கட்டி வாங்கல, கலர் சேலை கட்டினாலும் நல்ல சேலையாக கட்டிட்டு வாங்க. ஸ்தோத்திரம். 50 வருஷத்துக்கு முன்னால் எடுத்ததை கட்டிட்டு வராங்க. பாதி வெளுக்காம கல்யாண வீட்டுக்கு போகும்போது நல்ல பட்டை கட்டிட்டு போறீங்க, அதுக்குன்னே வச்சிருக்கீங்க. ஸ்தோத்திரம். நல்ல புது ட்ரெஸ்ஸாக என்ன செய்யணும்? போடணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளுத்து போனேன் ஸ்தோத்திரம். வெளுத்து போன வெள்ளை சேலை எல்லாத்தையும் மாற்றணும். அல்லேலூயா. நம்ம தேவ சாயலுடையவர்களா என்ன செய்யணும்? ஏன்னா நம்ம ஆண்டவர் ராஜாதி ராஜா, அவரை சேவிக்கிறோம் ராஜாவின் பிள்ளைகளாய் இப்போ தேவ சாயலமா. இங்கே அவர் சொல்ற கிறிஸ்துவின் சாயலுக்கு நாம் மறுரூபம் ஆவோம் என்று நான் என்ன செய்கிறேன்? அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுது. எல்லாரும் கண்களை மூடி 5 காரியத்தை நாம் பார்த்திருக்கிறோம். அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் தந்து நம்மை நடத்தும்படியாய் ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபிப்போமா. முதலாவது காரியம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நாம் அறியணும். 2வது, இயேசு கிறிஸ்து மெய்யான உலக இரட்சகர் என்பதை அறியணும். 3வது காரியம், சகலமும் நம்முடைய வாழ்க்கையில நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்பதை நாம் அறியணும். 4வது காரியம், நமக்கு நித்திய வீடு பரலோகத்தில் இருக்கிறது என்பதை நாம் அறியணும். 5வது காரியம், கிறிஸ்துவின் சாயலிலே நாம் மறுரூபமாவோம் என்று சொல்லி நாம் அறியணும். அப்படிப்பட்ட அறிகிற அறிவை அதான் அவர் சொல்லுகிறார். அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். இன்னொரு இடத்துல சொல்லப்படும், எல்லாம் அனுபவிக்க எனக்கு முடியும், ஆனா எல்லாம் எனக்கு ஏதா இராது, தகுதியாகிறாது. நமக்கு எல்லாம் செய்ய தெரியும், எல்லாம் போட தெரியும், எல்லாம் ஸ்தோத்திரம், எல்லா காரியம் செய்ய முடியும். ஆனா ஸ்தோத்திரம் நமக்கு அது தகுதி அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட தகுதியை கர்த்தர் நம்மை தந்து வழி நடத்த கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். எல்லாரும் வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே மக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கொஞ்சம் கவனிங்க. கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை, அதை நான் மறந்துட்டேன் முதல்ல. ஸ்தோத்திரம். கைப்பிரதி கொடுப்பதற்கு இந்த ரோட்டுக்கு மேற்க ஸ்தோத்திரம் நம்ம ஒரு சில சகோதரிமார் பிள்ளைகள் எல்லாரும் ஆஞ்சையாக வந்து கைப்பிரதி கொடுத்தோம். எந்த எதிர்ப்பு வராதபடிக்கு விதைக்கப்பட்ட இடத்துல ஸ்தோத்திரம். பார்த்தீங்கன்னா சந்தோஷம்லாம் பார்த்தேன். நான் கைப்பிரதி கொடுக்க போகிறதுக்கு முன்னால் அவன் 2 வீட்டுக்கு கொடுத்துருவான். அப்படிப்படி வாஞ்சிய பிள்ளைகளுக்கு கத்த தந்ததுக்காக நல்ல ஸ்தோத்திரம். அருமையான சகோதர இமான் பிரதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு காலில் புண்ணு இருந்தாலும் எவ்வளோ பிளவினம் கிடந்த நாட்கள் வந்திலும் ஓடி 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 கைப்பிரதி கொடுக்க கர்த்தர் உதவி செய்ய, அதுக்கு இந்த சகோதரிமாரையும் கர்த்தர் எழுப்பினான் வாஞ்சையாய். ஸ்தோத்திரம். ஆகையால் போன வாரத்தில் விதைக்கப்பட்ட கைப்பிரதிகள் நல்ல ஸ்தோத்திரம், புதிய ஏற்பாடு புக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறோம். அது நல்ல இடத்தில் விதைக்கப்பட்ட விதையாய் மாற எல்லாரும் வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. பங்கு பெற்ற சகோதர சகோதரி எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி எந்தெந்த வீடுகளெல்லாம் அந்த புக்கு போச்சோ, கைப்பிரதி போச்சோ, அது ஸ்தோத்திரம் அவங்களுக்குள்ளே கிரியை செய்ய முடியாது. கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. எல்லாரும் வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். எல்லாரும் வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்து வருகிற டிசம்பர் ஸ்தோத்திரம் இன்னைக்கு 1ஆம் தேதி, 5ஆம் தேதி எங்களுக்கு திருமண நாள். கடந்த ஆண்டு முழுவதும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அங்கே 91வது வருஷம் டிசம்பர் 5ஆம் தேதி என்னுடைய திருமணத்தை கர்த்தர் வாய்க்க செய்தார். அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை தேவன் கொடுத்த என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கொடுத்த 3 பிள்ளைகள், மருமக்கமார், ஸ்தோத்திரம் பேரம் பேத்தி எல்லாவற்றையும் கர்த்தர் கன்னிமணி போல பாதுகாத்து வந்தபடினால ஸ்தோத்திரம் வருகிற 5ஆம் தேதி இருக்கிற திருமண நாளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி எல்லாரும் வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம். தேவன் கொடுத்த ஜீவன் சுகம் பலத்துக்காய் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தின் துவக்கத்திலிருந்து இறுதி வரை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இதுவரை பாடி துதிக்க ஆராதிக்க உடைய வார்த்தையை கேட்க கர்த்தர் உதவி செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு கர்த்தாவை 5 காரியங்களை நாங்கள் தியானிக்க
கர்த்தர் உதவி செய்யும்படியாக கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஆண்டவரை பவுல் எழுதுனது போல உம்மை அறிகிற அறிவிக்காக, அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்றும் நான் எண்ணுகிறேன் என்று சொன்னது போல ஆண்டவரே துதிக்கிறோம். உம்மை அறிகிற அறிவுக்காக நீங்கள் என்ன வந்தாலும் ஆண்டவரே நாங்கள் மேன்மையாக என்ன கர்த்தர் உதவி செய்யும். வந்த எல்லாரையும் ஆசீர்வதியும். கர்த்தருடைய பந்திக்கென்று ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும். மீட்பர் இயேசுவின் நல்ல நாமத்தினால கேட்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே முழுவதுமே பரிசுத்த நாமம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய